என்னுடைய நண்பர்களை என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப நான் நிறையா தடவை வீட்டுக்கு வெளியே மற்றவங்களோடு தான் இணக்கமாக இருந்திருக்கிறேன். இந்த நம்ம சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் பந்தம் பாசம் அப்படின்லாம் பேசுகிறாங்கள்ல, இவங்க கூட நான் நாட்கள் இருந்ததே ரொம்ப கம்மி. நான் வெளியாட்கள் அவன் ஜாதி மதத்தை தாண்டி அவங்க கூட தான் நான் நிறையா பயணம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொந்த பந்தம் அப்படி இப்படின்னு பேசுகிறப்ப சொந்த பந்தம்ங்கிறது எப்போ நான் லீவுக்கு வருவேன், காலேஜோ பள்ளியோ லீவு விட்ட பிறகு அங்கே வருவேன், அப்போ கூட இருப்பேன். மற்றபடி ஏதாவது நல்லது கெட்டது நடந்தாக்கா அங்கே போய் உட்காந்து இது பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிற போது நான் பெரும்பாலும் வெளியே தான் இருந்திருக்கேன். நம்மளை எப்போயுமே எவனோ ஒருத்தன் தான் கவனிச்சிருந்துருக்கான், எவனோ ஒருத்தன் கூட தான் நான் பழகியிருக்கேன், எவனோ ஒருத்தன் கொண்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ அவனுக்கு எவன் இப்போ கேள்வி எவன் சொந்தக்காரன் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ நான் யாரை சொல்கிறது? உங்கூட இருந்ததே நாட்களே கம்மி. எப்போயாவது நான் சந்திச்சுக்கிறேன், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் சந்திச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரோக்ராம் அங்கே நடக்கிறப்போ மற்றவங்க அந்த நல்லது கெட்டது வைக்கிறப்போ என் பக்கத்து வீட்டுக்காரன் என் தெருவுக்காரன் வைக்கிறப்போ நான் அங்கே இருப்பேன். அப்போ அவங்க கூட தான் எனக்கு இணக்கமாக நிறைஞ்சா இருக்கும். அவங்க தான் எனக்கு நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. இவங்களோட ட்ராவல் பண்ணுறதெல்லாம் சொந்தம் கூட ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி நாட்கள் தான் நல்லது கெட்ட அப்படின்ட்டு. இப்போ நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். எப்படின்னாக்கா 1965 78 வரைக்கும் அழகாபுரி பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம சொந்தங்களோடு நான் இருந்திருப்பேன். கண்டிப்பாக சின்ன வயசு, அது விவரமில்லாத வயசு. அப்போ நான் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதுக்கு பிறகு 79லேருந்து 82 வரைக்கும் நான் நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதில் அந்த லாஸ்ட் ஒரு வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன். இப்போ லேசாக அவங்ககிட்ட விலகிட்டேன், சொந்தங்கள் நான் விலகிறேன். அது பிறகு 82லேருந்து 85 வரை எஸ் வெள்ளச்சாமி நாடார் காலேஜ் மதுரை. அப்போ நான் 3 வருஷம் அந்த 82லேருந்து 85 வரைக்கும் நான் அங்கே இருக்கிறேன். அப்புறம் 85லேருந்து 87 வரைக்கும் ஐயனாடார் ஜானியம்மல் காலேஜ் சிவகாசி. நான் அப்பயும் வெளியே தான் இருக்கிறேன். அப்போ 87 86 முடிச்சேன். 87ல் நான் மதுரை தியாகராஜர் காலேஜில் எம்ஃபில் பண்ணுறேன். அப்போ அங்கேயும் நான் வெளியே தான் இருக்கேன், வெளியூர்களோடு தான் எனக்கு தொடர்பு. அப்போ அப்படியே நீங்கள் பாருங்கள். அதுபோல் 87ல் ஒரு 92 வரைக்கும் 91 வரைக்கும் நான் 3 வருஷம் வீட்டில் இருக்கேன். அப்போது ஒரு வேளை இந்த சொந்த பந்தங்கள் நான் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போயும் நான் பிஎட் எம்எட் படிச்சுட்டு இருந்தேன். அதில் தான் பெரிய கான்சன்ட்ரேஷன் இருந்தது, வேலை தேடுறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அப்போ கூட ரொம்ப இவங்களோட யாரோடையும் நான் ஒட்டி இருந்ததில்லை. ஒட்டுவேன், அவங்க பேசுகிறத கேட்டுக்குவேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு 91ல் நான் மதுரை லா காலேஜ். அப்போ அங்கேயும் வேறு ஆட்களோடு தான். அப்போ 92ல் எனக்கு பிஹெச்டி அட்மிஷன் கிடைக்கிது. நான் இங்கே போயிடுறேன், பரங்கிப்பேட்டை போயிடுறேன். அதாவது என்னுடைய கடல்வாழ் உயிராய்வு மையத்துக்கு அங்கே போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நான் போயிடுறேன். அப்போ பிஹெச்டி 92லேருந்து 96ல் பிஹெச்டி முடிக்கிறேன். அப்புறம் 96லேருந்து 98 வரைக்கும் நான் அசோசியேட்டாக இருக்கிறேன், ரிசர்ச் அசோசியேட்டாக அங்கே ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு பிறகு 99 மேரேஜ் நடக்குது. அப்போது ஒரு புது உறவு கொஞ்சம் வருது 99ல். அப்போ அவங்களும் நான் நிரந்தரமாக இல்லை, நான் வெளியே தான் இருக்கேன், நான் அந்த பரங்கிப்பட்டில் தானே இருக்கிறேன். அதுக்கு பிறகு 2000 எனக்கு லெக்சரர் போஸ்ட் கிடைக்குது. அதிலிருந்து டில் டேட்டு 25 வரைக்கும், 2025 வரைக்கும் 25 வருஷம். அப்போ மற்ற வருஷங்களையும் கூட்டிங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் நான் மற்றவங்களோடு தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே சொந்த பந்தம் பேசுகிறது? இவங்க சொந்த பந்தம் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார். நீ நல்லதை விட்டு தான் வந்திருக்கேன், மற்றது பூரா நான் வேறு ஆள் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 வரை கடுமையாக பிரச்சனை, உடம்பு பிரச்சனை வருகிற போது என்னை காப்பாற்றியவர்கள் வேறு ஆள், நீங்கள் இல்லை. நீங்கள் அதுக்கு பிறகு நான் எனக்கு பிரச்சனை வந்த பிறகு சும்மா எட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். சும்மா சொந்தம் பண்ணுறதுக்கு எவனா வெளியே சொல்லிடுவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். அப்போயுமே நான் அங்கே வெளியே வந்திருக்கேன். அப்போ என்னோடய ட்ராவல் ஃபுல்லாக வெளியாட்களோடு தான் ட்ராவலு. இப்போ நீங்கள் சொந்தம் என் சொந்தத்தை மறந்துட்டார், சொந்தம் வந்தேன் அப்படி இப்படி உங்களோட இது கான்ட்ரிபியூஷன் எனக்கும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும்.
உங்க கூட பழகுறப்ப நல்லா பழகிருப்பேன், நீங்களும் பழகிருப்பீங்க. ஆனால் மற்ற முக்கியமான வேலையெல்லாம் எவனோ ஒருத்தனை கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவருக்கு நல்ல காரியத்துக்கு வரதில்லை போகிறதில்ல அப்படின்னா, நான் வெளியிடத்துல 40 வருஷமாக வெளியே இருக்கிறேன். அப்படின்னா அப்புறம் எனக்கு என் காலேஜில் நான் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களா? உங்களை கூப்பிட்ருக்கேனா நான்? கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் தொழில் வேறு, என் தொழில் வேறு. அப்போ எங்கள் இதுக்கு வரல, நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருந்தா வரல அப்படின்னு எப்படி வர முடியும்? நான் தான் ஒரு துறையில் வேலை பார்க்குறேன், அப்புறம் எப்படி வர முடியும்?